ஓகே. ஹே கைஸ், என் பேர் சையத் அண்டு நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ நான் வந்து ஒரு லேர்னிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், லைக் அபவுட் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். பட் என்ன இங்கே கதை பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஸ்க்ராச் படிக்க போகிறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் அலோன், நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைக் நான் சைட் பை சைட் கற்றுக்கிறத ஒரு சீரீஸ் மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஃபார் வாட்னா, லைக் நான் கற்றுக்கிறத ஒரு சிம்பிளஸ்ட் வே பாசிபிள் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நான் புரிய வச்சு, ஸோ அவங்களும் நம்மளால ஒரு பெனிஃபிஷியரி ஆறாங்கன்னா ஸோ தட்ஸ் சம்திங் குட், லைக் நாலேஜ் ஷேரிங் மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இந்த சீரீஸில், ஸோ நான் இது வந்து ஒரு சீரீஸாகவே போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் வில் கோ ஃப்ரம் பேசிக்ஸ் ஆஃப் ஏஐ, தென் மிஷின் லேர்னிங் அண்ட் தென் டீப் லேர்னிங். அப்படிதான் நார்மலாக போகணும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஏன்னு என்ன, அண்ட் தென் ஹவு டீப் லேர்னிங் நெட்வொர்க்ஸ் ஒர்க்ஸ் அதை பார்த்துட்டு, ஸோ அதை கற்றுக்கும் போது அப்படியே அந்த மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் வரும்ல, ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே சைட் பை சைட் கற்றுக்க போகிறோம். ஸோ நான் இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ ஹியர் இட் இஸ். அண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துலயே பாதி பேர் அந்த ஸ்டார்ட் பண்றதே விட்டுட்டு, ஸோ நிறைய பேர் இங்கேயே பிரேக் ஆவாங்க. ஸோ அந்த பிரேக்கை நம்ம உடைக்க போறோம். தென் நம்ம டீப் லேர்னிங் கத்துக்க போறோம் வித் ஸ்டாட்ஸ். ஸ்டாட்ஸ் இல்லாம டீப் லேர்னிங் கத்துக்க முடியாது கைஸ். டீப் லேர்னிங் ஒரு மிஷின் லேர்னிங் ரெண்டுத்துக்கும் ஸ்டாட்ஸ் வேணும். அண்ட் தென் some algebra we need. Algebra. And then வேற என்ன இருக்கு? And then most important okay, calculus. ஓகேவா? ஸோ கேல்குலஸ் இல்லாமல் நம்ம வந்து டீப் லேர்னிங் ஒரு மிஷின் லேர்னிங் எது கற்றுக்கிட்டாலும் அது வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ மிஷின் இப்போ நீங்கள் ஒரு மைண்ட் வாஷில் ஒன்று கேட்குது, எனக்கு உங்கள் மைண்ட் வாஷ் கேட்குது. ஸோ நம்ம மிஷின் லேர்னிங்கே தெரியாமல் நம்ம எப்படி டீப் லேர்னிங் கற்றுக்கிறதுன்னு சொல்லி நான் கேட்பீங்க. பட் நம்ம டீப் லேர்னிங் கற்றுக்கும் போது அந்த மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் வரும்ல, அதெல்லாம் நம்ம வந்து ஆன் டைம், லைக் அந்த கான்செப்ட் எப்போ வருதோ அதே சமயத்தில் சிம்பிளஸ்ட் வே, லைக் ஓவர் காம்ப்ளிகேட்டே பண்ணாமல் சிம்பிளஸ்ட் வேவா நான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்பப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டா அது நமக்கு நல்லது. ஸோ உங்கள் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ், லைக் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படி உங்கள் ஃபீட்பேக்ஸ் ஆர் உங்கள் கமெண்ட்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஓப்பன் ஃபார் இன் கமெண்ட் செக்ஷன்ஸ். கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பனாக இருக்கும். லைக் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வேணால் போடலாம். அண்ட் லைக் அதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். லைக் அதர்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டு வச்சுருந்தா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் தட் லைக் தட். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் பிரோஜனமே பண்ணுறோமா? இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் அவர் ஸ்கில் ஒர்க்ஸ், லைக் திஸ் இஸ் ஹவ் அவர் ஸ்கில் க்ரோஸ். அண்ட் இந்த படித்து முடிக்கும் போதுல நம்ம பண்ண போகிறதே வந்து லைக் நார்மல் டீப் லேர்னிங் கற்றுக்கிட்டு ஒரு ஜிபிடி பண்ண போகிறோம். ஜிபிடினா ஜென்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபார்மர். லைக் அதில் நம்ம ஃபுல்லாக பண்ண முடியாது, அது பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு மினி வெர்ஷன் பண்ண போகிறோம். ஜிபிடி மினி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் அவர் ப்ராஜெக்ட் கன்க்ளூட்ஸ். இந்த ஜிபிடி மினியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் இருக்கும், அண்ட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், லைக் டேட்டா மைனிங்ஸ், லைக் டேட்டா ப்ராசஸிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் லெட்ஸ் ஸ்டார்ட்.
ஓகே, here it is. ஸோ ஜிபிடி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கிராஷ் கோர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நான் ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் நோட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். மெயின் திங் என்னன்னா, நீங்கள் உங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்போதான் நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்டிவான செஷன்ஸ் அப்புறமா நம்ம கண்டக்ட் பண்ணால் கூட அதுலேருந்து நீங்கள் இன்ஃபர் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மிஷின் லேர்னிங் என்னன்னு பார்ப்போம். மிஷின் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, ஜஸ்ட் அ ப்ராசஸ். டீச்சிங் கம்ப்யூட்டர்ஸ் ரெகக்னைஸ் பேட்டர்ன்ஸ் இன் டேட்டா. லைக் ஒரு ஒரு டேட்டா இருக்கு, அதோட கிராஃப்ஸ் இப்படி இருக்கு. ஸோ இதுல பேட்டர்ன்ஸ் எங்க இருக்கு, லைக் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகுதா, அண்ட் அந்த பேட்டர்ன்ஸ் எப்படிலாம் இருக்கு, அண்ட் அதில் எப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இந்த ஸ்டடி பற்றி தான் மிஷின் லேர்னிங் ஃபுல்லாகவே. அண்ட் டீப் லேர்னிங் யூசிங் மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ், அந்த ஒரு மாடல் தனக்கு தானே லேர்ன் பண்ணிக்கிறது, லேர்ன்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் டாஸ்க் டைரக்ட்லி ஃப்ரம் த டேட்டா. நம்ம டேட்டா கொடுத்துருவோம், நம்ம வந்து மிஷின் லேர்னிங்ல நம்ம டேட்டா ப்ரெடிக்ட் பண்ண வைப்போம் கரெக்டா. ஆனால் இந்த டீப் லேர்னிங்ல அந்த டேட்டா வச்சு அதே அந்த மாடலே தானே ட்ரெயின் பண்ணிக்கும். அது நம்ம எப்படி நம்மளோட நாலேஜ் வச்சு நம்மளே வந்து இம்ப்ரூவ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி இதுவும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்புட்ஸ் ஆர் ரன் த்ரூ நியூரல் நெட்வொர்க்ஸ். இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்னா என்னன்னு நான் இன்னும் ஒரு 2 minutes சொல்றேன். அண்ட் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எதை வச்சு பேஸ் பண்ணினா, நம்ம பயாலஜி பற்றி தான். Biology means the neurons in our brain happens to be like the electrical signals. So அதை வச்சு தான் நியூரல் நெட்வொர்க்ஸே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஹாவ் லேயர்ஸ். அந்த லேயர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். NDL features can be learned from raw data. அதான் நான் சொன்னல, ஃப்ரம் டேட்டா தனக்கு தானே லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த ஏஐ பபிள். இதுக்கு பேர் ஏஐ பபிள்னு சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன். ஓகே, ஏஐ வந்து லைக் ஏஐ இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்ன்ற மாதிரி வச்சுப்போம். அண்ட் மிஷின் லேர்னிங் அதில் ஒரு டெக்னிக், அண்ட் டீப் லேர்னிங் அதே ஒரு ஃபார்ம் ஆஃப் மிஷின் லேர்னிங். அண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ChatGPT, BERT அண்ட் Perplexity எல்லாமே வந்து LLMs, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அந்த மாடல்ஸ் எதில் ட்ரைன் பண்ணியிருப்பாங்கன்னா டீப் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் ட்ரைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் லுக்ஸ். ஓகே, நான் நியூரல் நெட்வொர்க்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. நியூரல் நெட்வொர்க்ஸ்னா என்ன? பேசிஸ் ஆஃப் டிஎல். டீப் லேர்னிங்கோட பேசிக் ஒரு ஃபண்டமெண்டல் திங்னாலே அது வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் தான். டிஎல் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ஹியூமன் பிரெயின்ஸ். ஸோ நான் சொன்னல, அந்த நியூரான்ஸ் பேஸ் பண்ணி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டேக் இன்புட்ஸ் அஸ் இன்புட் டேக் டேட்டா as inputs. ஓகே, train themselves to understand patterns in the data. நம்ம train themselves, இந்த themselves தான் இந்த மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் இருக்கிற டிஃபரன்ஸே. output useful predictions. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்கை பார்ப்போம். இது காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல, இது காம்ப்ளெக்ஸாக இருக்கு. ஸோ நான் சிம்பிளாக ஒன்று போட்டு காட்டுறேன். And this goes this and this. This goes to this and this. This goes to this and this. Okay. And this is how a simple neural networks looks. So இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்னா ஒன்றும் இல்லை, 1 2 3, x1 x2 x3. அண்ட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ். ஓகேவா? இன்புட்ஸ். அண்ட் த லாஸ்ட் லேயர் இது வந்து அவுட்புட். அண்ட் நடுவில் இருக்க இந்த லேயர்
இதுக்கு பேர் ஹிடன் லேயர்னு சொல்லுவாங்க. ஹிடன். சாரி கைஸ், நான் வந்து ஸ்டைலிஷ்லாம் இல்லை என்கிட்ட, ஸோ நான் மோஸ்ட்லி கிரிக்கெட் இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் இன்புட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் திஸ் லேயர் இஸ் அவுட்புட் லேயர். ஸோ நியூரல் நெட்வொர்க் ஹேஸ் லேயர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நியூரல் நெட்வொர்க் நமக்கு தெரியும். இன்புட் லேயர் இருக்கும் அண்ட் மிடில் அவுட்புட் ஹிடன் லேயர்ஸ் இருக்கும் அண்ட் லாஸ்ட்ல அவுட்புட் லேயர் இருக்கும், ஓகேவா? அண்ட் திஸ் லைன்ஸ், இந்த லைன்ஸ் இருக்கா, இந்த லைன்ஸ், இந்த ஒரு லைனும் அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சேனல்ஸ். எழுதி வச்சுக்கோங்க, சேனல்ஸ். சேனல்ஸ், ஓகே. ஸோ கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். சேனல்ஸ் இருக்கு. ஸோ இங்க செவரல் சேனல்ஸ் இருக்கா, இந்த செவரல் சேனல்ஸ்க்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு, ஓகேவா? அதுக்கு பேர் நம்ம டபிள்யூன்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணலாம். வெயிட் 2, வெயிட் 3, இது டபிள்யூ, ஓகேவா? அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு நோட்ஸ், ஒரு நியூரான் சொல்லுவோம், ஓகேவா? இந்த ஒரு நியூரானுக்கு ஒரு பயாஸ் இருக்கும், பி. So this is how a simplest neural network looks like, ஓகேவா? தென் வந்து ஒரு நிமிஷம், நான் அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிபிடி காட்டுறேன். ஸோ தட்ஸ் ஹவு a simple neural network looks. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். ஸோ நம்மலாம் படிப்போம் பார்த்தீங்களா? ஸோ புக் எடுத்தா யூனிட் 1 யூனிட் 2 சொல்லி லீனியராக படிப்போம். ஆனால் ஒரு நியூரல் நெட்வொர்க் எப்படி லேர்ன் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க் லேர்னிங் ப்ராசஸில் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு. ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன், இன்னொன்று வந்து பேக்வர்ட் ப்ரொபகேஷன், ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.